காரக்குழி பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலப்பருப்பு இந்த பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கி எடுத்துகிட்டு மாவோடு கலந்துக்கலாங்க. மாவில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் கலந்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பணியாரக்கல் நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்திட்டு மாவு ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு. பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதான், காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.